Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். மதுரை ஆதீனத்தின் கார் ஓட்டுநர் மீது 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சகாதேவன். அவரிடம் பேசலாம். வணக்கம் சகாதேவன், எந்தெந்த பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது விவரம்? வணக்கம் பரிதா. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே சேலம் ரவுண்டானா பகுதியில் நேற்று முன்தினம் 2ஆம் தேதி காலை மதுரை ஆதீனம் கார் மீது கள்ளக்குறிச்சியில் இருந்து சென்னை நோக்கி சென்ற கார் போன்று மோதியதாக கூறப்படுகிறது. அந்த சம்பவம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி இந்த நிலையில் நேற்று 3ஆம் தேதி சென்னை காட்டாங்குளத்தூரில் நடந்த நிகழ்ச்சியில் ஒன்றில் பேசிய மதுரை ஆதீனம் தன்னை உளுந்தூர்பேட்டை பகுதியில் காரை ஏற்றி ஒரு கும்பல் கொலை செய்ய முயன்றதாக பரபரப்பு குற்றச்சாட்டை வைத்தார். இதற்கு கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல்துறை நேற்று மாலை அது விபத்து என்று மதுரை ஆதீனம் கூறிய கருத்துக்கு மறுப்பு தெரிவித்து கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ரஜத் சதுர்வேதி அறிக்கை வெளியிட்டார். மேலும் விபத்து தொடர்பான சிசிடி காட்சி ஒளிபரப்பானது. இந்த நிலையில் கள்ளக்குறிச்சியில் இருந்து சென்னை நோக்கி சென்ற கார் ஓட்டுநர் முபாரக் அலி மதுரை ஆதீனத்தின் கார் ஓட்டுநர் போக்குவரத்து துறை விதிமீறல்களை மீறி அதிவேகமாகவும் அலட்சியமாகவும் அஜாக்கிரதையாகவும் காரை ஓட்டி வந்ததாக உளுந்தூர்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் செய்தார். அதன் பேரில் உளுந்தூர்பேட்டை காவல் நிலைய போலீசார் விசாரணை செய்து மதுரை ஆதீனம் சென்ற காரின் ஓட்டுநர் மீது வழக்கு எண் 265/2025 பிரிவு 281/125A பிரிவின் கீழ் 2 பிரிவுகளில் விபத்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பரிதா. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சகாதேவன். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.